அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். இப்பொழுது சங்கீதம் 126 நாம் வாசிக்க கேட்போம். ஜோசுவா தாஸ் அவர்கள் வந்து நமக்காக வாசிப்பார்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 126. சங்கீதம் 126 1 முதல் 6 முடிய. சங்கீதம் 126 1 முதல் 6 முடிய. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரதர்களுக்கு சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே அறுப்பார்கள். அழித்துவம் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் நான் அறுத்து அதிகளை சுமந்து கொண்டே கம்பீரத்தோடே திரும்புவேன். சங்கீதம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல கிருபை உள்ளது. ஆமென், ஆமென். சங்கீதம் 136 நாம் பாட கேட்போம். சங்கீதம் 136 வந்து சகோதரர் பாடுவார்கள். எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுவோம். ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. சங்கீதம் 136 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தோடு நம்ம உற்சாகமாய் அவர் கிருபை என்று உள்ளது நம்ம உற்சாகமா வாயை திறந்து சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீருக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள நட்சத்திரங்களின் சந்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எபித்தருடைய தலை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை கடந்து புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வளர்ந்தறிந்து நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ராஜாவாக சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசன் ராஜாவாக ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாக இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாளில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களில் நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகங்களை ஆகாரம் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ.